ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜெய் அட்வான்ஸ் என்ன மார்க் இருந்தா என்ன ரேங்க் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, ஜெய் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அது மட்டும் இல்லாம எனக்கு பர்ட்டிகுலரா எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா எனக்கு என்ன ரேங்க் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேருக்கு விருப்பமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஜெய் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய் ஜான் செஷன் ஆகட்டும் சரி, ஏப்ரல் செஷன் ஆகட்டும் சரி, எத்தனை பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டோட்டலாக உங்களுக்கு 14 லேக்ஸ் பீப்புள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணாங்க. அதில் எக்ஸாம் எழுதினவங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 லேக்ஸ் 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. இதில் வந்து ஜெய் அட்வான்ஸு குவாலிஃபைட் ஆன மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. இந்த குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 93% மேலே இருக்கணும். ஓபிசி என்சிஎல் கேட்டகரியா இருந்தா 79% மேல இருக்கணும். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருந்தா 81% மேல இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா 60% அண்ட் 46% மேல இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்கோர் கார்ட்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுல வந்து பர்ட்டிகுலரா ஒவ்வொரு பேப்பர்லயும், அதாவது ஜெய் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் கொடுப்பாங்க. அந்த 2 பேப்பரும் சேர்த்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு 8 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 7 மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் உங்களுக்கு 4 மார்க்ஸ் இருக்கணும். இது வந்து எலிஜிபிள் மார்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸுக்கு ரேங்கிங் வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு அக்ரிகேஷன்ஸ் மார்க், அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பரும் சேர்த்து 360 மார்க்ஸ் எழுதுவீங்க. அந்த 360 மார்க்ஸ்ல உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 86 மார்க்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஜெய் அட்வான்ஸ் ரேங்க் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் டோட்டலாக உங்களுக்கு 77 மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸ் ரேங்க் வரும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 43 மார்க்ஸ் இருக்கு, இல்லைன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 43 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸ் ரேங்கிங் வரும். அடுத்து உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு இருக்கு, எனக்கு பர்டிகுலரா என்ஐடிஸ்ல சீட்ஸ் கிடைக்குமா, எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரையாரிட்டி வேணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலரா உங்களோட ஸ்கோர் கார்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னா மட்டும் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. ஸோ அதுக்கு உண்டான கிரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதையும் தாண்டி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நீங்க எங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா லிமிடெட் கேண்டிடேட்ஸை மட்டும் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ யார் ஃபர்ஸ்ட் வந்து எங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஸோ பாசிபிள்ஸ் இருந்தால் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஸ்கோர் கார்டை அனுப்பலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு அட்வான்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ ரேங்க் வரும், அது மட்டும் இல்லாமல் சிஆர்எல் ரேங்க் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு. எங்களுக்கு பர்டிகுலராக நாங்கள் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் எங்களுக்கு என்ன மார்க்ஸ் இருந்தால் என்ன ரேங்க் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வந்து பர்டிகுலராக ஒரு 100 லைக்ஸ் என்னோட வீடியோஸ்க்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அது அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அந்த வீடியோஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக்ஸ் பட்டன் அழுத்துங்க. லைக்ஸ் அழுத்துனீங்க, எவ்வளோ லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடுவோம். நியர்லி 100 லைக்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுத்துடுவோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஜென்ரல் ரேங்கிங். ஜென்ரல் மார்க்ஸ்க்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு உண்டான மார்க்குக்கு உண்டான ரேங்கிங் நம்ம தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் பர்டிகுலராக உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ ரேங்க் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ரேங்க்குக்கு 2023ல் 341 மார்க்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 242 மார்க்ஸ் எடுத்தால் உங்களுக்கு 500 ரேங்கிங் கிடைச்சிது. அதே மாதிரி 219 மார்க்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 1000 ரேங்கிங் கிடைச்சிது. அதுக்கடுத்து உங்களுக்கு 203 இருந்ததுன்னா 1500 ரேங்கிங் கிடைச்சிது. அதுக்கடுத்து உங்களுக்கு 181 இருந்தது அப்படின்னா 2500 ரேங்கிங் கிடைச்சிது. அதுக்கு அடுத்து வந்து
162 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா 4000 ரேங்கிங் கிடைச்சது. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு 146 மார்க்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 6000 ரேங்கிங் கிடைச்சது. 134 மார்க்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 8000 ரேங்கிங் கிடைச்சது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல 10000 ரேங்கிங்க்கு உங்களுக்கு 125 மார்க்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 118 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு 12,000 ரேங்கிங் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 15,000 ரேங்கிங்க்கு 109 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 104 எடுத்தவங்களுக்கு 17,000 ரேங்கிங் கிடைச்சிருக்கு. அது 95 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 21,000 ரேங்கிங்கும், அதுக்கு அடுத்து வந்து 89 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 24,000 ரேங்கிங்கும், 86 மார்க் இருக்கு அப்படின்னா 26,321 ரேங்கிங்கும் உங்களுக்கு கிடைச்சது. சரி, இதுல வந்து 86 மார்க்ஸ் நம்ம இங்க குடுத்துருக்கோம். ஸோ, இந்த 86 மார்க் என்ன அப்டின்னா, நம்ம முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு பர்ட்டிகுலரா இந்த 86 மார்க்ஸ் ஜெனரல் கேட்டகரிக்கு இருந்தா தான் உங்களோட ரேங்கிங் வரும் அப்டின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, அதே மாதிரி உங்களுக்கு அந்த 86 மார்க்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு ரேங்கிங் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ, ஒவ்வொரு மார்க்குக்கும் பர்ட்டிகுலர் ரேங்கிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதுல நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்டின்னா, நீங்க ஜெய் அட்வான்ஸ் எழுதுற கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்டின்னா, நீங்க பார்த்து கரெக்ட்டா நெகட்டிவ் மார்க்ஸ் வராம எழுதுனீங்கனாவே, உங்களுக்கு நல்ல மார்க்ஸ், நல்ல ரேங்கிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நல்ல மார்க்ஸ் வரும். நல்ல மார்க்ஸ் வந்துனா, இத விட பெஸ்ட்டான ரேங்கிங் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். ஸோ, உங்களுக்கு ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் அது மட்டும் இல்லாம எஸ்சி, எஸ்டி பர்ட்டிகுலர் மார்க்குக்கு ரேங்க் வேணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த இந்த வீடியோஸ் பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்க லைக்ஸ் பட்டன் அழுத்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 லைக்ஸ் வருது அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ் நாம போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.